அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. தயவு. அன்பான ஆன்மநேய சகோதர சகோதரிகளுக்கு பணிவான வணக்கம். அருட்பெரும் ஜோதி ஆண்டவரின் திரு அருளாலும் திரு அருட்பிரகாச வல்லல் மகாகுருவின் திரு அருட்கருணையாலும் திண்டுக்கல் சுவாமி தயாநிதி சரவணானந்தா அவர்களின் அருளாசியாலும் தெய்வீக ஞானசரியை திரு அருட்பா பாடல்கள் குறுந்தகடு யாவரும் கேட்டு பயன்பெற வேண்டி வெளியாகிறது. வள்ளற் பெருமான் தெய்வ பாவனையை ஞானசரியை பாடலில் கண்டபடி தீப விளக்கில் செய்யும்படி அறிவுறுத்தி உள்ளார்கள். அப்படியே சுவாமி தயாநிதி சரவணானந்தா அவர்களும் தனது ஞானசரியை விளக்க உரையில் திரு அருட்பாவின் இதயம் இதுவே என்று எழுதியுள்ளார்கள். ஞானசரியை பாடல்களை மேலோட்டமாக பார்க்கும்போதே அதன் ஒவ்வொரு வரியும் ஒவ்வொரு சொல்லும் இரத்தினங்களாக வைரங்களாக ஜொலிப்பதை காணலாம். அதில் ஒவ்வொரு கருத்தும் சத்திய வாசகங்களாகவும் நித்திய வாழ்வை தருவதாகவும் உள்ளதை நன்றாக அறியலாம். இதனாலேயே சத்திய வாக்கும் நித்திய வாழ்வும் என்ற பேரும் மரணமிலா பெருவாழ்வையே தருவதால் மரணமிலா பெருவாழ்வு என்ற பெயரையும் இது பெற்றுள்ளது. அவ்வளவு முக்கியமான ஞானசரியை பாடல்களை குறுந்தகட்டில் வெளியிட்டு அன்பர்கள் யாவரும் பயன்பெற பெருமுயற்சியும் பொருட்செலவும் செய்து வெளியிடும் சன்மார்க்க செம்மல் தயவு திரு மேடா பி நித்யானந்தம் ஐயா அவர்களுக்கும் அதை அருமையாக பாடல்களின் பொருளை உணர்ந்து அதன் கருத்து தெள்ளத் தெளிவாக எல்லோரும் புரிந்து கொள்ளும்படி பாடியுள்ள அருட்பா இசைமணி திருப்புவனம் திரு ஜி ஆத்மநாதன் அவர்களுக்கும் எளிய விளக்க உரை வழங்கியுள்ள தயவு திரு சுதர்சன் ஐயா அவர்களுக்கும் சுத்த சன்மார்க்க உலகம் சார்பாக நெஞ்சார்ந்த பாராட்டுக்கள். இந்த ஞானசரியை பாடல்களை நாள்தோறும் கேட்பதால் மேலான அறிவும் மேலான அன்பும் உண்மையான இன்பமும் பெறுவது பரம சத்தியம் சத்தியம். தயவுடன் வாழ்க. தயவு. உங்களின் அன்பன் பி ஜோதிராமலிங்கம், மலையடிவாரம் சன்மார்க்க சங்கம், திண்டுக்கல். உணர்ந்து உணர்ந்து நெகிழ்ந்து நெகிழ்ந்து நினைந்து நினைந்து உணர்ந்து உணர்ந்து நெகிழ்ந்து நெகிழ்ந்து அன்பே நிறைந்து நிறைந்து ஊற்றெழும் கண்ணீர் அதனால் நிறைந்து நிறைந்து ஊற்றெழும் கண்ணீர் அதனால் உடம்பு நனைந்து நனைந்து அருளமுதே தன்னிதியே ஞான நடத்தரசே அருளமுதே தன்னிதியே ஞான நடத்தரசே என் உரிமை நாயகனே என்று வனைந்து வனைந்து ஏத்துதும் நாம் மம்மின் உலகியலீ என் உரிமை நாயகனே என்று வனைந்து
ஏத்துதும் நாம் மம்மின் உலகியலீ மரணமில்லா பெருவாழ்வில் வாழ்ந்திடலாம் மரணமில்லா பெருவாழ்வில் வாழ்ந்திடலாம் கண்டீர் புனைந்துரையேன் பொய் புகழேன் சத்தியம் சொல்கின்றேன் புனைந்துரையேன் பொய் புகழேன் சத்தியம் சொல்கின்றேன் பொற்சபையில் சிற்சபையில் புகும் தருணம் இதுவே பொற்சபையில் சிற்சபையில் புகும் தருணம் இதுவே புகும் தருணம் இது கண்டீர் நம்மவரே நான் தான் புகழ்கின்றேன் என் மொழிவோர் பொய்மொழி என்னாதீர் புகும் தருணம் இது கண்டீர் நம்மவரே நான் தான் புகழ்கின்றேன் என் மொழிவோர் பொய்மொழி என்னாதீர் புகும் தருணம் உற்றவரும் பெற்றவரும் பிறரும் உடைமைகளும் உலகியலும் உற்ற துணை அன்றே புகும் தருணம் உற்றவரும் பெற்றவரும் பிறரும் உடைமைகளும் உலகியலும் உற்ற துணை அன்றே மிகுந்த சுவை கரும்பே செங்கனியே கோல் தேனே மெய்ப்பயனே கை பொருளே விலையறியாமணியே மிகுந்த சுவை கரும்பே செங்கனியே கோல் தேனே மெய்ப்பயனே கை பொருளே விலையறியாமணியே தகுந்த தனி பெரும்பதியே தயாநிதியே கதியே சத்தியமே என்றுரைமீன் பத்தியோடு பணிந்தே தகுந்த தனி பெரும்பதியே தயாநிதியே கதியே சத்தியமே என்றுரைமீன் பத்தியோடு பணிந்தே பணிந்து பணிந்து அணிந்து அணிந்து பாடுமினோ உலகீர் பணிந்து பணிந்து அணிந்து அணிந்து பாடுமினோ உலகீர் பரம்பரமே சிதம்பரமே பராபரமே பரமே பரம்பரமே சிதம்பரமே பராபரமே பரமே துணிந்து வந்த வேதாந்த சுத்த அனுபவமே துணிந்து வந்த வேதாந்த சுத்த அனுபவமே துரிய முடி அனுபவமே சுத்த சித்தாந்தமதாய் துரிய முடி அனுபவமே சுத்த சித்தாந்தமதாய் அணிந்த நிலை பெரும் சுகமே சமரச சன்மார்க்க தணிந்த நிலை பெரும் சுகமே சமரச சன்மார்க்க சத்தியமே இயற்கை உண்மை தனிப்பதியே என்று சத்தியமே இயற்கை உண்மை தனிப்பதியே என்று கனிந்து உளத்தே கனிந்து நினைந்து உரைத்திடில் அப்பொழுதே கனிந்து உளத்தே கனிந்து நினைந்து உரைத்திடில் அப்பொழுதே காணாத காட்சியெல்லாம் கண்டு கொள்ளலாமே காணாத காட்சியெல்லாம் கண்டு கொள்ளல் ஆமே
கண்டதெல்லாம் அனித்தியமே, கேட்டதெல்லாம் பழுதே, கற்றதெல்லாம் பொய்யே, நீர் கழித்ததெல்லாம் வீணே. கண்டதெல்லாம் அனித்தியமே, கேட்டதெல்லாம் பழுதே, கற்றதெல்லாம் பொய்யே, நீர் கழித்ததெல்லாம் வீணே. உண்டதெல்லாம் மலமே, உட்கொண்டதெல்லாம் குறையே, உண்டதெல்லாம் மலமே, உட்கொண்டதெல்லாம் குறையே. உலகியலில் இதுவரையும் உண்மை அறிந்தீரே, உலகியலில் இதுவரையும் உண்மை அறிந்தீரே. விண்டதனால் என் இனி நீர் சமரச சன்மார்க்க, விண்டதனால் என் இனி நீர் சமரச சன்மார்க்க. மெய்நெறியை கடைபிடித்து மெய்ப்பொருள் நன்குணர்ந்தே, மெய்நெறியை கடைபிடித்து மெய்ப்பொருள் நன்குணர்ந்தே. எந்தகு சிற்றம் பலத்தே எந்தை அருள் அடைமின், எந்தகு சிற்றம் பலத்தே எந்தை அருள் அடைமின். இரவாத வரம் பெறலாம் இன்பமுறலாமே, இரவாத வரம் பெறலாம் இன்பமுறலாமே. இன்புறலாம் எவ்வுலகும் ஏத்திட வாழ்ந்திடலாம், இன்புறலாம் எவ்வுலகும் ஏத்திட வாழ்ந்திடலாம். எல்லாம் செய்வல்ல சித்தி இறைமையும் பெற்றிடலாம், எல்லாம் செய்வல்ல சித்தி இறைமையும் பெற்றிடலாம். அன்புடையீர் வம்மின் இங்கே சமரச சன்மார்க்கம், அன்புடையீர் வம்பின் இங்கே சமரச சன்மார்க்கம். அடைந்திடுமின் அகவடி விங்கு அனகவடிவாகி, அடைந்திடுமின் அகவடி விங்கு அனகவடிவாகி. பொங்குடை நன்கொளிர் ஒளியே புத்தமுதே ஞான, பொங்குடை நன்கொளிர் ஒளியே புத்தமுதே ஞான. பூரணமே ஆரணத்தின் பொருள் முடி மேல் பொருளே, பூரணமே ஆரணத்தின் பொருள் முடி மேல் பொருளே. வன்புடையார் பெறற்கரிதாம் மணியே சிற்சபையின், வன்புடையார் பெறற்கரிதாம் மணியே சிற்சபையின். மாமருந்தே என்றூரை மின் தீமையலாம் தவிர்ந்தே, மாமருந்தே என்றூரை மின் தீமையலாம் தவிர்ந்தே. தீமையலாம் நன்மையன்றே திருவுளம் கொண்டருளி, சிறியேனு கருளமுத தெளிவளித்த தீரத்தை. தீமையலாம் நன்மையன்றே திருவுளம் கொண்டருளி, சிறியேனு கருளமுத தெளிவளித்த தீரத்தை. ஆமயம் தீர்த்து இயற்கை இன்ப அனுபவமே மயமாய், ஆமயம் தீர்த்து இயற்கை இன்ப அனுபவமே மயமாய். அம்பலத்தே விளங்குகின்ற அருட்பெரும் ஜோதியை, அம்பலத்தே விளங்குகின்ற அருட்பெரும் ஜோதியை. ஓர் ஓமயவான் வடிவுடையார் உள்ளக
உலகத்தே நிறைந்த ஓர் ஓமயவான் வடிவுடையார் உள்ளகத்தே நிறைந்த ஒரு பொருளை பெரும் கருணை உடைய பெரும் பதியை ஒரு பொருளை பெரும் கருணை உடைய பெரும் பதியை நாம் அருவி இரவாத நலம் பெறலாம் உலகில் நாம் அருவி இரவாத நலம் பெறலாம் உலகில் நல்ல ஒரு தருணம் இது வல்லை வம்மின் நீரே நல்ல ஒரு தருணம் இது வல்லை வம்மின் நீரே நீர் பிறரோ யான் உமக்கு நேய உறவு அலனோ நீர் பிறரோ யான் உமக்கு நேய உறவு அலனோ நெடுமொழியே உரைப்பனன்றி கொடுமொழி சொல்வேனோ நெடுமொழியே உரைப்பனன்றி கொடுமொழி சொல்வேனோ சார்பு உறவே அருளமுதம் தந்து எனை மேலேற்றி சார்பு உறவே அருளமுதம் தந்து எனை மேலேற்றி தனித்த பெரும் சுகமளித்த தனித்த பெரும் பதிதான் தனித்த பெரும் சுகமளித்த தனித்த பெரும் பதிதான் சீர்பெறவே திருப்பொதுவில் திருவேணி தரித்து சீர்பெறவே திருப்பொதுவில் திருவேணி தரித்து சித்தாடல் புரிகின்ற திருநாள்கள் அடுத்த சித்தாடல் புரிகின்ற திருநாள்கள் அடுத்த ஓர் புறவே இது நல்ல தருணம் இங்கே ஓர் புறவே இது நல்ல தருணம் இங்கே வம்மின் உலகியலில் உண்ணியவாறு உற்றிடுவீர் விரைந்தே வம்மின் உலகியலில் உண்ணியவாறு உற்றிடுவீர் விரைந்தே விரைந்து விரைந்து அடைந்திடுமின் நேதி நீர் இங்கே விரைந்து விரைந்து அடைந்திடுமின் நேதி நீர் இங்கே மெய்மை உரைக்கின்றேன் நீர் வேறு நினையாதீர் மெய்மை உரைக்கின்றேன் நீர் வேறு நினையாதீர் திரைந்து திரைந்து உளுத்தவரும் இளமை அடைந்திடவும் திரைந்து திரைந்து உளுத்தவரும் இளமை அடைந்திடவும் செத்தவர்கள் எழுந்திடவும் சித்தாடல் புரிய செத்தவர்கள் எழுந்திடவும் சித்தாடல் புரிய வரைந்து வரைந்து எல்லாம் செய் வல்ல சித்தன் தானே வரைந்து வரைந்து எல்லாம் செய் வல்ல சித்தன் தானே வருகின்ற தருணம் இது வரம் பெறலாம் நீ வீர் வருகின்ற தருணம் இது வரம் பெறலாம் நீ வீர் கரைந்து கரைந்து உளம் உருகி கண்களில் நீர் பெருகி கரைந்து கரைந்து உளம் உருகி கண்களில் நீர் பெருகி கருணை நட கடவுளை உட்கருதுமினோ கழித்தே கருணை நட கடவுளை உட்கருதுமினோ கழித்தே
களித்துலகில் அளவிகந்த காலம் உலகெல்லாம் களிப்படைய அருள் ஜோதி கடவுள் வரு தருணம். களித்துலகில் அளவிகந்த காலம் உலகெல்லாம் களிப்படைய அருள் ஜோதி கடவுள் வரு தருணம். தெளித்திடும் எத்தருணமாதோ என்னாதீர் இதுவே, தெளித்திடும் எத்தருணமாதோ என்னாதீர் இதுவே. செத்தவரை எழுப்புகின்ற திகழ் தருணம் உலகீர், செத்தவரை எழுப்புகின்ற திகழ் தருணம் உலகீர். ஒளித்துரைக்கின்றேன் அலன் நான் வாய்ப்பறை ஆர்க்கின்றேன், ஒளித்துரைக்கின்றேன் அலன் நான் வாய்ப்பறை ஆர்க்கின்றேன். ஒரு சிறிதும் அச்சமுறேன் உள்ளபடி உணர்ந்தேன், ஒரு சிறிதும் அச்சமுறேன் உள்ளபடி உணர்ந்தேன். அளித்திடு சித்தம்பலத்தின் அப்பன் அருள் பேரவே, அளித்திடு சித்தம்பலத்தின் அப்பன் அருள் பேரவே. ஆசை உண்டேல் வம்மின் இங்கே நேசமுடையீரே, ஆசை உண்டேல் வம்மின் இங்கே நேசமுடையீரே. ஆசை உண்டேல் வம்மினிங்கே அருள் ஜோதி பெருமான், ஆசை உண்டேல் வம்மினிங்கே அருள் ஜோதி பெருமான். அம்மையுமாய் அப்பனுமாய் அருளும் அருளாளன், அம்மையுமாய் அப்பனுமாய் அருளும் அருளாளன். ஏசர நீத்து எனை ஆட்கொண்டு எண்ணியவாறு அளித்தான், ஏசர நீத்து எனை ஆட்கொண்டு எண்ணியவாறு அளித்தான். எல்லாம் செய்வல்ல சித்தன் என் உயிரில் கலந்தான், எல்லாம் செய்வல்ல சித்தன் என் உயிரில் கலந்தான். தேசுடைய பொதுவில் அருள் திரு நடனம் புரிய திருவுளம் கொண்டு எழுந்தருளும் திருநாள் இங்கு இதுவே. தேசுடைய பொதுவில் அருள் திரு நடனம் புரிய திருவுளம் கொண்டு எழுந்தருளும் திருநாள் இங்கு இதுவே. மோச உரையன நினைத்து மயங்காதீர் உலகீர், மோச உரையன நினைத்து மயங்காதீர் உலகீர். முக்காலத்தினும் அழியா மூர்த்தம் அடைந்திடவே, முக்காலத்தினும் அழியா மூர்த்தம் அடைந்திடவே. அடைந்திடுமின் உலகில் இங்கிது தருணம் கண்டீர், அடைந்திடுமின் உலகில் இங்கிது தருணம் கண்டீர். அருள் ஜோதி பெரும்பதியன் அப்பன் வரு தருணம், அருள் ஜோதி பெரும்பதியன் அப்பன் வரு தருணம். கடைந்த தனி திரு அமுதம் கழித்து அறுத்தி எனக்கே, கடைந்த தனி திரு அமுதம் கழித்து அறுத்தி எனக்கே. காணாத காட்சியெல்லாம் காட்டுகின்ற தருணம், காணாத காட்சியெல்லாம் காட்டுகின்ற தருணம்.
இடைந்து ஒரு சார் அலையாதீர் சுகம் எதைப் போல் பெறுவீர். இடைந்து ஒரு சார் அலையாதீர் சுகம் எதைப் போல் பெறுவீர். யான் வேறு நீ வேறு என்று எண்ணுகிலேன். யான் வேறு நீ வேறு என்று எண்ணுகிலேன். உரைத்தேன் உடைந்த சமய குழி நின்று எழுந்து உணர்வின். உரைத்தேன் உடைந்த சமய குழி நின்று எழுந்து உணர்வின். அழியா ஒரு நெறியா சன்மார்க்க திருநெறி பெற்று வந்தேன். அழியா ஒரு நெறியாம் சன்மார்க்க திருநெறி பெற்று வந்தேன். திருநெறி ஒன்றே அதுதான் சமரச சன்மார்க்க சிவநெறி என்று உணர்ந்து உலகீர் சேர்ந்திடுமின். திருநெறி ஒன்றே அதுதான் சமரச சன்மார்க்க சிவநெறி என்று உணர்ந்து உலகீர் சேர்ந்திடுமின். ஈண்டு வரு நெறியில் எனையாட்கொண்டு அருளமுதம் அளித்து வல்லப சக்திகள் எல்லாம் வழங்கிய ஓர் வள்ளல். ஈண்டு வரு நெறியில் எனையாட்கொண்டு அருளமுதம் அளித்து வல்லப சக்திகள் எல்லாம் வழங்கிய ஓர் வள்ளல். பெருநெறியில் சித்தான திருவுளம் கொண்டருளி பெரும் கருணை வடிவினோடு வரும் தருணம் இதுவே. பெருநெறியில் சித்தான திருவுளம் கொண்டருளி பெரும் கருணை வடிவினோடு வரும் தருணம் இதுவே. கருடறி வீழ்ந்து உழலாதீர் கலக்கம் அடையாதீர். கருடறி வீழ்ந்து உழலாதீர் கலக்கம் அடையாதீர். கண்மையினால் கருத்தொருமித்து உண்மை உரைத்தேனே. கண்மையினால் கருத்தொருமித்து உண்மை உரைத்தேனே. உரைக்கின்றேன் இங்கு வந்தடைமின் உலகி. உண்மை உரைக்கின்றேன் இங்கு வந்தடைமின் உலகி. உரையிதனில் சந்தேகித்து உளறி வழியாதீர். உரையிதனில் சந்தேகித்து உளறி வழியாதீர் என்பகினான் என நினையீர். எல்லாம் செய் வல்லான் என்மையினான் என நினையீர். எல்லாம் செய் வல்லான் என்னுள் அமர்ந்து இசைக்கின்றான். இது கேண்மின் நீவீர். என்னுள் அமர்ந்து இசைக்கின்றான். இது கேண்மின் நீவீர். தன்மையோடு சுத்த சிவ சன்மார்க்க நெறியில் சார்ந்து விரைந்து ஏறுமினோ
சத்திய வாழ்வழிக்க தன்மையோடு சுத்த சிவ சன்மார்க்க நேரியில் சார்ந்து விரைந்து ஏறுமினோ சத்திய வாழ்வழிக்க கண்மை தரும் ஒரு பெரும் சீர் கடவுள் என புகழும் கண்மை தரும் ஒரு பெரும் சீர் கடவுள் என புகழும் கருணை நிதி வருகின்ற தருணம் இது தானே கருணை நிதி வருகின்ற தருணம் இது தானே தானே தானாகியலாம் தானாகி அலனாய் தனிப்பதியாய் விளங்கிடும் என் தந்தையை என் தாயை தானே தானாகியலாம் தானாகி அலனாய் தனிப்பதியாய் விளங்கிடும் என் தந்தையை என் தாயை வானே அவ்வான் கருவே வான் கருவின் முதலே வானே அவ்வான் கருவே வான் கருவின் முதலே வள்ளால் என்று அன்பர் எலாம் உள்ளா நின்றவனை வள்ளால் என்று அன்பர் எலாம் உள்ளா நின்றவனை தேனே செம்பாகே என்று இனித்திடும் தெள்ளமுதை தேனே செம்பாகே என்று இனித்திடும் தெள்ளமுதை சிற்சபையில் பெருவாழ்வை சிந்தை செய்மின் உலகீர் சிற்சபையில் பெருவாழ்வை சிந்தை செய்மின் உலகீர் உனேயும் உடல் அழியாது ஒளிதொரும் ஓங்கும் உனேயும் உடல் அழியாது ஒளிதொரும் ஓங்கும் உத்தம சித்தியை பெறுவீர் சத்தியம் சொன்னேனே உத்தம சித்தியை பெறுவீர் சத்தியம் சொன்னேனே வேதாந்தம் எல்லாம் சித்தாந்தம் எல்லாம் சத்திய வேதாந்தம் எல்லாம் சித்தாந்தம் எல்லாம் தனித்தனி மேல் உணர்ந்துணர்ந்தும் தனை உணர்தற்கரிதாய் தனித்தனி மேல் உணர்ந்துணர்ந்தும் தனை உணர்தற்கரிதாய் நித்திய சிற்சபை நடுவே நிறைந்து நடம் பூரியும் நித்திய சிற்சபை நடுவே நிறைந்து நடம் பூரியும் நித்த பரிபூரணனை சித்த சிகாமணியை நித்த பரிபூரணனை சித்த சிகாமணியை அத்தகையோர் பெரும்பதியை அருமருந்தை அடியேன் அத்தகையோர் பெரும்பதியை அருமருந்தை அடியேன் ஆவியை என் ஆவியிலே அமர்ந்த தயாநிதியை ஆவியை என் ஆவியிலே அமர்ந்த தயாநிதியை சித்தியலாம் என கழித்த சிவகதியை உலகீர் சித்தியலாம் என கழித்த சிவகதியை உலகீர் சிந்தை செய்து வாழ்த்துமினோ நிந்தையலாம் தவிர்ந்தே சிந்தை செய்து வாழ்த்துமினோ நிந்தையலாம் தவிர்ந்தே நிந்தையிலார் நெஞ்சகத்தே நிறைந்த பெரும் தகையை நிந்தையிலார் நெஞ்ச
ஜகத்தே நிறைந்த பெரும் தகையை நிலையனைத்தும் காட்டி அருள் நிலையளித்த குருவை நிலையனைத்தும் காட்டி அருள் நிலையளித்த குருவை எந்தையை என் தனித்தாயை என் இரு கண்மணியை எந்தையை என் தனித்தாயை என் இரு கண்மணியை என் உயிரை என் உணர்வை என் அறிவுள்ள அறிவை என் உயிரை என் உணர்வை என் அறிவுள்ள அறிவை சிந்தையிலே தனித்து நிற்கும் தெள்ளமுதை அனைத்தும் சிந்தையிலே தனித்து நிற்கும் தெள்ளமுதை அனைத்தும் செய்யவல்ல தனித்தலைமை சிவபதியை உலகீர் செய்யவல்ல தனித்தலைமை சிவபதியை உலகீர் முந்தை மல இருட்டொழிய முன்னுமினோ கரண முடுக்கொழித்து கடை மரண நடுக்கொழித்து முயன்றே முந்தை மல இருட்டொழிய முன்னுமினோ கரண முடுக்கொழித்து கடை மரண நடுக்கொழித்து முயன்றே முயன்றுலகில் பயனடையா மூடமதம் அனைத்தும் முடுகி அழிந்திடவும் ஒரு மோசமும் இல்லாதே முயன்றுலகில் பயனடையா மூடமதம் அனைத்தும் முடுகி அழிந்திடவும் ஒரு மோசமும் இல்லாதே என்ற ஒரு சன்மார்க்கம் எங்கு நிலை பெறவும் எம் இறைவன் எழுந்தருளல் இது தருணம் கண்டீ என்ற ஒரு சன்மார்க்கம் எங்கு நிலை பெறவும் எம் இறைவன் எழுந்தருளல் இது தருணம் கண்டீர் துயின்றுணர்ந்தே எழுந்தவர் போல் இறந்தவர்கள் எல்லாம் தோன்ற எழுகின்றது இது தொடங்கி நிகழ்ந்திடும் துயின்றுணர்ந்தே எழுந்தவர் போல் இறந்தவர்கள் எல்லாம் தோன்ற எழுகின்றது இது தொடங்கி நிகழ்ந்திடும் நீர் பயின்றறிய விரைந்து வம்மின் படியாத படிப்பை படித்திடலாம் உணர்ந்திடலாம் பற்றிடலாம் சுகமே நீர் பயின்றறிய விரைந்து வம்மின் படியாத படிப்பை படித்திடலாம் உணர்ந்திடலாம் பற்றிடலாம் சுகமே சுகமறியீர் துன்பம் ஒன்றே துணிந்தறிந்தீர் உலகீர் சுகமறியீர் துன்பம் ஒன்றே துணிந்தறிந்தீர் உலகீர் சூதறிந்தீர் வாதறிந்தீர் தூய்மை அறிந்தீரே சூதறிந்தீர் வாதறிந்தீர் தூய்மை அறிந்தீரே இகமறியீர்
பரமறியீர் என்னேனும் கருத்தீது இகமறியீர் பரமறியீர் என்னேனும் கருத்தீது என் புரிவீர் மரணம் வரில் எங்குருவீர் அந்தோ என் புரிவீர் மரணம் வரில் எங்குருவீர் அந்தோ அகமறியீர் அனகமறிந்து அடியாத ஞான அகமறியீர் அனகமறிந்து அடியாத ஞான அமுத வடிவம் பெறலாம் அடைந்திடும் இங்கீண்டே அமுத வடிவம் பெறலாம் அடைந்திடும் இங்கீண்டே முகமறியார் போலிருந்தீர் என்னை அறியீரோ முகமறியார் போலிருந்தீர் என்னை அறியீரோ முத்தரெல்லாம் போற்றும் அருள் சித்தர் மகன் நானே முத்தரெல்லாம் போற்றும் அருள் சித்தர் மகன் நானே நாயகன் தன் வார்த்தை நான் உரைக்கும் வார்த்தையெல்லாம் நாயகன் தன் வார்த்தை நம்மினோ நமரங்காள் நல் தருணம் இதுவே நம்மினோ நமரங்காள் நல் தருணம் இதுவே வான் உரைத்த மணிமன்றில் நடம் புரியம் பெருமான் வான் உரைத்த மணிமன்றில் நடம் புரியம் பெருமான் வரவு எதிர் கொண்டவன் அருளால் வரங்கள் எல்லாம் பேரவே வரவு எதிர் கொண்டவன் அருளால் வரங்கள் எல்லாம் பேரவே தேனுரைக்கும் உளம் இனிக்க எழுகின்றேன் நீவீர் தேனுரைக்கும் உளம் இனிக்க எழுகின்றேன் நீவீர் தெரிந்தடைந்து என் உடன் எழுமின் சித்தி பெறலாகும் தெரிந்தடைந்து என் உடல் எழுமின் சித்தி பெறலாகும் ஏன் உரைத்தேன் இரக்கத்தால் எடுத்துரைத்தேன் கண்டீ ஏன் உரைத்தேன் இரக்கத்தால் எடுத்துரைத்தேன் கண்டீர் யான் அடையும் சுகத்தினை நீர்தான் அடைதல் குறித்தே யான் அடையும் சுகத்தினை நீர்தான் அடைதல் குறித்தே உரைக்கின்றேன் இதனை கேண்மின் இங்கே வம்மின் குறித்து உரைக்கின்றேன் இதனை கேண்மின் இங்கே வம்மின் கோணுமன குரங்காலே நாணுகின்ற உலகீர் கோணுமன குரங்காலே நாணுகின்ற உலகீர் வெறித்த உம்மால் ஒரு பயனும் வேண்டுகிறேன் எனது மெய்யுரையை பொய்யுரையாய் வேறு நினையாதீர் வெறித்த உம்மால் ஒரு பயனும் வேண்டுகிறேன் எனது மெய்யுரையை பொய்யுரையாய் வேறு நினையாதீர் பொறித்த மதம் சமயமெல்லாம் பொய் பொய்யே அவற்றில் புகுதாதீர் சிவமொன்றே பொருள் என கண்டறிமின் பொறித்த மதம் சமயமெல்லாம் பொய் பொய்யே அவற்றில் புகுதாதீர் சிவமொன்றே பொருள் என கண்டறிமின் செரித்திடு சிற்சபை நடத்தை தெரிந்து துதித்திடுமின் செரித்திடு சிற்
தனித்திடுமின் சித்தியலாம் இத்தினமே சத்தியம் சேர்ந்திடுமே. சித்தியலாம் இத்தினமே சத்தியம் சேர்ந்திடுமே. சேர்ந்திடவே ஒருப்படுமின் சமரச சன்மார்க்க திருநெறியே பெருநெறியாம் சித்தியலாம் பெறலாம். சேர்ந்திடவே ஒருப்படுமின் சமரச சன்மார்க்க திருநெறியே பெருநெறியாம் சித்தியலாம் பெறலாம். ஓர்ந்திடுமின் உண்ணுதற்கும் உறங்குதற்கும் உணர்ந்தீர். ஓர்ந்திடுமின் உண்ணுதற்கும் உறங்குதற்கும் உணர்ந்தீர். உலகம் எல்லாம் கண்டிடும்போர் உளவை அறிந்தீரே. உலகம் எல்லாம் கண்டிடும்போர் உளவை அறிந்தீரே. வார்ந்த கடல் உலகறிய மரணமுண்டே அந்தோ. வார்ந்த கடல் உலகறிய மரணமுண்டே அந்தோ. மரணம் என்றால் சடம் எனும் ஓர் திரணமும் சம்மதியா. மரணம் என்றால் சடம் எனும் ஓர் திரணமும் சம்மதியா. சார்ந்திடும் அம்மரணம் அதை தடுத்திடலாம் கண்டீர். சார்ந்திடும் அம்மரணம் அதை தடுத்திடலாம் கண்டீர். தனித்திடு சிற்சபை நடத்தை தரிசனம் செய்வீரே. தனித்திடு சிற்சபை நடத்தை தரிசனம் செய்வீரே. செய்தாலும் தீமையலாம் பொறுத்தருள்வான் பொதுவில். திருநடம் செய் பெரும் கருணை திறத்தான் அங்கவனை. செய்தாலும் தீமையலாம் பொறுத்தருள்வான் பொதுவில். திருநடம் செய் பெரும் கருணை திறத்தான் அங்கவனை. மெய்தாவ நினைத்திடுக சமரச சன்மார்க்கம். வேவுக என்றுரைக்கின்றேன் மேதினியில் எனைத்தான். மெய்தாவ நினைத்திடுக சமரச சன்மார்க்கம். மேவுக என்றுரைக்கின்றேன் மேதினியில் எனைத்தான். வைதாலும் வைதிடுமின் வாழ்த்தென கொண்டிடுவேன். மனம் கோணேன் மானமெலாம் போன வழி விடுத்தேன். வைதாலும் வைதிடுமின் வாழ்த்தென கொண்டிடுவேன். மனம் கோணேன் மானமெலாம் போன வழி விடுத்தேன். பொய்தான் ஓர் சிறிதனினும் புகழேன் சத்தியமே புகழ்கின்றேன் நீ விரலாம் புனிதமுறும் பொருட்டே. பொய்தான் ஓர் சிறிதனினும் புகழேன் சத்தியமே புகழ்கின்றேன் நீ விரலாம் புனிதமுறும் பொருட்டே. பொருட்டல்லன்னும் போகம் ஏலாம் பொய்யாம் இங்கிது நான் புகழுவதன் நாடொரு நும் புந்தியிர் கண்டதுவே. பொருட்டல்லன்னும் போகம் ஏலாம் பொய்யாம் இங்கிது
நாள்தொரு புந்தியிற் கண்டதுவே மருட்டுலகிற் இருட்டுலகில் மடிவதழகலவே மரணமிலா பெருவாழ்வில் வாழவம்மின் இங்கே மருட்டுலகிற் இருட்டுலகில் மடிவதழகலவே மரணமிலா பெருவாழ்வில் வாழவம்மின் இங்கே பொருள் திறம் சேர் சுத்த சிவ சன்மார்க்க நிலையில் பொருந்துமின் சிற்சபையமுதம் அருந்துமின் அன்புடனே பொருள் திறம் சேர் சுத்த சிவ சன்மார்க்க நிலையில் பொருந்துமின் சிற்சபையமுதம் அருந்துமின் அன்புடனே அருள் திறம் சேர்ந்து எண்ணியவாறு ஆடுமினோ நும்மை அடுப்பவரே அன்றி நின்று தடுப்பவர் மற்றிலையே அருள் திறம் சேர்ந்து எண்ணியவாறு ஆடுமினோ நும்மை அடுப்பவரே அன்றி நின்று தடுப்பவர் மற்றிலையே மற்றறிவோம் என சிறிது தாழ்ந்திருப்பீர் ஆனால் மரணம் எனும் பெரும் பாவி வந்திடுமே அந்தோ மற்றறிவோம் என சிறிது தாழ்ந்திருப்பீரானால் மரணம் எனும் பெரும் பாவி வந்திடுமே அந்தோ சற்றும் அதை நும்மாலே தடுக்க முடியாதே சமரச சன்மார்க்க சங்கத்தவர்களல்லால் அதனை சற்றும் அதை நும்மாலே தடுக்க முடியாதே சமரச சன்மார்க்க சங்கத்தவர்களல்லால் அதனை எற்றி நின்று தடுக்க வல்லார் எவ்வுலகில் எவரும் எற்றி நின்று தடுக்க வல்லார் எவ்வுலகில் எவரும் இல்லை கண்டீர் சத்தியமீது என் மொழி கொண்டு உலகீர் இல்லை கண்டீர் சத்தியமீது என் மொழி கொண்டு உலகீர் பற்றிய பற்று அனைத்தினையும் பற்றறவிட்டு அருள் அம்பல பற்றே பற்றுவினோ என்றும் இரவீரே பற்றிய பற்று அனைத்தினையும் பற்றறவிட்டு அருள் அம்பல பற்றே பற்றுவினோ என்றும் இரவீரே இறந்தவரை எடுத்திடும் போது அரற்றுகின்றீர் உலகீர் இரவாத பெருவரம் நீர் ஏனடைய மாட்டீர் இறந்தவரை எடுத்திடும் போது அரற்றுகின்றீர் உலகீர் இரவாத பெருவரம் நீர் ஏனடைய மாட்டீர் மறந்திருந்தீர் பிணிமூப்பில் சம்மதமோ நுமக்கு மறந்திருந்தீர் சம்மதமோ நுமக்கு மறந்து
நல்லோர் மனம் நடுங்கும் கண்டீ மறந்தும் இதை நினைக்கில் நல்லோர் மனம் நடுங்கும் கண்டீர் சிறந்திடு சன்மார்க்கம் ஒன்றே பிணிமூப்பு மரணம் சேராமல் தவித்திடும் தெரிந்து வம்மின் இங்கே சிறந்திடு சன்மார்க்கம் ஒன்றே பிணிமூப்பு மரணம் சேராமல் தவித்திடும் தெரிந்து வம்மின் இங்கே பிறந்த பிறப்பு இதில்தானே நித்தியமை வாழ்வு பெற்றிடலாம் பேரின்பம் உற்றிடலாம் விரைந்தே பிறந்த பிறப்பு இதில்தானே நித்தியமை வாழ்வு பெற்றிடலாம் பேரின்பம் உற்றிடலாம் விரைந்தே குற்றமொழி உரைக்கின்றேன் பொறுமையினால் உமக்கே உறவனன்றி பகைவன் என உண்ணாதீர் உலகீர் குற்றமொழி உரைக்கின்றேன் பொறுமையினால் உமக்கே உறவனன்றி பகைவன் என உண்ணாதீர் உலகீர் கற்றவரும் கல்லாரும் அழிந்திட காண்கின்றீர் கரணமெல்லாம் கலங்க வரும் மரணமும் சம்மதமோ கற்றவரும் கல்லாரும் அழிந்திட காண்கின்றீர் கரணம் எல்லாம் கலங்க வரும் மரணமும் சம்மதமோ சற்றும் இதை சம்மதியாது என் மனம்தான் உமது தன்மனம்தான் கண்மனமோ வன்மனமோ அறியேன் சற்றும் இதை சம்மதியாது என் மனம்தான் உமது தன்மனம்தான் கண்மனமோ வன்மனமோ அறியேன் இத்திதனை தடுத்திடலாம் என்னோடு சேர்ந்திடுமின் என் மார்க்கம் திறப்பொழிக்கும் சன்மார்க்கம் தானே இத்திதனை தடுத்திடலாம் என்னோடு சேர்ந்திடுமின் என் மார்க்கம் இறப்பொழிக்கும் சன்மார்க்கம் தானே சன்மார்க்க பெரும் குணத்தார் தம்பதியை என்னை தாங்குகின்ற பெரும் பதியை தனித்த சபாபதியை சன்மார்க்க பெரும் குணத்தார் தம்பதியை என்னை தாங்குகின்ற பெரும் பதியை தனித்த சபாபதியை நன்மார்க்கத்து எனை நடத்தி சன்மார்க்க சங்கம் நடுவிருக்க அருளமுதம் நல்கிய நாயகனை நன்மார்க்கத்து எனை நடத்தி சன்மார்க்க சங்கம் நடுவிருக்க அருளமுதம் நல்கிய நாயகனை உன்மார்கற்கு அறிவரிதாம் புண்ணியனை ஞான பூரணமை பொருளாகி பொருந்திய மாமருந்தை
சன்மார்கற்கு அறிவரிதாம் புண்ணியனை ஞான பூரணமை பொருளாகி பொருந்திய மாமருந்தை அன்மார்க்கம் தவிர்த்தருளி அம்பலத்தே நடம் செய் அருட்பெரும் ஜோதியை உலகில் தேருட்கொள சார்வீரே. அன்மார்க்கம் தவிர்த்தருளி அம்பலத்தே நடம் செய் அருட்பெரும் ஜோதியை உலகில் தேருட்கொள சார்வீரே. சார் உலக வாதனையை தவிர்த்தவர் உள்ளகத்தே சத்தியமாய் அமர்ந்தருளும் உத்தம சர்க்குருவை. சார் உலக வாதனையை தவிர்த்தவர் உள்ளகத்தே சத்தியமாய் அமர்ந்தருளும் உத்தம சர்க்குருவை. நேர்புறவே எவராலும் கண்டுகொள்ளற்கரிதாம் நித்தியவான் பொருளையலா நிலைகளும் தானாகி. நேர்புறவே எவராலும் கண்டுகொள்ளற்கரி நித்தியவான் பொருளையலா நிலைகளும் தானாகி. ஏமுறவே விளங்குகின்ற இயற்கை உண்மை தன்னை எல்லாம் செய்வல்லபத்தை எனக்களித்த பதியை. ஏமுறவே விளங்குகின்ற இயற்கை உண்மை தன்னை எல்லாம் செய்வல்லபத்தை எனக்களித்த பதியை. ஓர் உறவென்று அடைந்துலகிற் போற்றி மகிழ்ந்திடுமின் உள்ளமேலாம் கனிந்துருகி உள்ளபடி நினைந்தே. ஓர் உறவென்று அடைந்துலகிற் போற்றி மகிழ்ந்திடுமின் உள்ளமேலாம் கனிந்துருகி உள்ளபடி நினைந்தே. அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி தயவு. ஆன்மநேய சகோதர சகோதரிகளுக்கு என் பணிவான வணக்கம். சுத்த சன்மார்க்கத்தின் முடிந்த அடைவாகிய மரணமிலா பெருவாழ்வை உலக மனித சமுதாயம் அறிந்து அடைய வேண்டும் என்று எல்லையிலா இரக்கத்தால் வள்ளல் பெருமான் அவர்கள் ஞானசரியை எனும் அந்தாதி மாலையை பாடி அருளி உள்ளார்கள். அதை நன்கு உணர்ந்து அதன் பெருமையை உலக மக்கள் அறிந்து பயன்பெற குறுந்தகட்டில் வெளியிட பெருமுயற்சியும் சிரத்தையும் எடுத்துக்கொண்ட சன்மார்க்க சீலர் தயவு திரு மேடா நித்யானந்தமையா அவர்களுக்கும் அற்புதமான குரல் வளம் கொண்டு பாடலின் பொருளை நன்கு உணர்ந்து பாடலை கேட்போர் தெள்ளத் தெளிவாக புரிந்து கொள்ளும்படி பாடியுள்ள இன்னிசையேந்தல் திருபுவனம் தயவு திரு ஜி ஆத்மநாதன் ஐயா அவர்களுக்கும் முன்னுரை வழங்கிய தயவு திரு ஜோதிராமலிங்கம் ஐயா அவர்களுக்கும் அருட்பெருஞ்சோதி ஆண்டவரும் மகாகுரு வள்ளல் பெருமான் அவர்களும் தயவு தெய்வம் சுவாமிகள் சரவணானந்தா அவர்களும் பூரண அருளாசி வழங்க வேண்டுமென்று சுதர்சன் ஆகிய நான் வேண்டி எனது ஞானசரியை விளக்க உரையை உங்கள் முன் சமர்ப்பிக்கின்றேன். தயவு. எங்கும் நிறைந்த தனித்தலைமை பெரும்பதியாகிய அருட்பெருஞ்சோதி ஆண்டவரை ஒவ்வொரு மனிதனும் தனது சிறநடு சிற்றம்பலத்தே கண்டு இரண்டற்று இறைமனிதனாக அங்கிருந்து தயவு வாழ்வு வாழவும் அருட்பூரணம் பெற்று மரணமிலா பெருவாழ்வில் விளங்கவும் செய்வது தெய்வீக ஞானசரியை பாடல்களாகும். முத்து முத்தான ஆழ்ந்த கருத்துக்கள் கொண்ட இப்பாடல்களை கேட்கும்போதே மனம் நெகிழ்ந்து உள்ளாழ்ந்து ஒன்றுதல் கூடும். மேலும் இறை நாட்டமும் இறைப்பற்றும் ஏற்படுவதோடு நல்ல உள்ளத் தெளிவும் ஏற்படும். உலகியல் பொருள் வாழ்வின் அனித்திய தன்மை நன்கு உணரப்படும். பெருமான் பிரபஞ்ச போகத்தின் கண் அலட்சியம் தோன்றினால் நிராசை உண்டாகும் என்கிறார். அதை அப்படியே நமக்கு கொடுப்பது அவரின் இந்த ஞானசரியை பாடல்களாகும்.
நிராசை என்பது 15ஆம் படியாம் ஞான யோக நிலையாம். நிராசையுடன் கூடிய தயவு வந்தால் அடுத்த அருளம்பலம் அடைவது கைகூடும். அப்படி எனும்போது இப்பாடல்களின் மகிமையை என்னென்பது? இப்பாடல்கள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கோணத்தில் நமக்கு மேனிலை வாழ்வு பெற வழிகாட்டுவதாக உள்ளது. எந்த ஒரு ஐயமும் இல்லாமல் தெள்ளத் தெளிவாக புரிந்து கொள்ளும் வகையில் இப்பாடல்கள் எளிய நடையில் எழுதப்பட்டுள்ளது. திண்டுக்கல் சுவாமி தயாநிதி சரவணானந்தா அவர்கள் ஞானசரியை பாடல்களுக்கு அற்புதமான அருளுரை எழுதியுள்ளார்கள். அதை அடிப்படையாக கொண்டு ஆழமான பொருளுடைய இப்பாடல்களின் சில கருத்துக்களை பார்ப்போம். தயவு. நினைந்து நினைந்து உணர்ந்து உணர்ந்து நெகிழ்ந்து நெகிழ்ந்து அன்பே நிறைந்து நிறைந்து ஊற்றெழும் கண்ணீர் அதனால் உடம்பு நனைந்து நனைந்து என்பது ஞானசரி முதல் பாடலாகும். பெருமான் அவர்கள் வம்மின் உலகியலீர் எனவும் வம்மின் இங்கே என்றும் பல பாடல்களில் அழைக்கின்றார். அப்படி அவர் எங்கிருந்து அழைக்கின்றார் எனில், நித்தியமாக அருட்பெருஞ்சோதி விளங்கும் பதிக்கண் இருந்து கொண்டு என்றும் அழைத்துக் கொண்டுள்ளார். எங்கே வரச் சொல்கின்றார்? அப்படியெனில் அருள் அம்பலத்துக்கு வருமாறு அழைக்கிறார். அந்த அருள் அம்பலம் என்பது எது? அப்படியென்றால் ஆன்மாவே அருளம்பலமாக உள்ளது. ஆன்மா எங்கே உள்ளது எனில், மெய்யறிவு பீடமாகிய ஓங்கார மூளையின் மீது அந்த மெய்யறிவு மயமாக மிளிர்கின்றதாம். இந்த மெய்யறிவு ஒளிதான் அருட்ஜோதியாம். சரி, எதற்காக அழைக்கின்றார்? அப்படியெனில் மரணமிலா பெருவாழ்வில் வாழவே அழைக்கிறார். அப்போது ஆன்மா அனுபவம் பெறுவது எப்படி எனில், நமது மனத்தை புருவ நடுவில் நிலைக்கச் செய்து அங்கிருந்து சிறநடு ஓங்கார மூளை நடுவே விளங்கும் அருள் விளக்கில் மிக ஆழ்ந்தாழ்ந்து ஊன்றி நினைந்து நினைந்து வேறு எந்த நினைப்பிலும் செல்லாது நிற்றல் வேண்டும். அப்போது ஆன்மானுபவம் பெறுவது எப்படி எனில், நமது மனத்தை புருவ நடுவில் நிலைக்கச் செய்து அங்கிருந்து சிறநடு ஓங்கார மூளை நடுவே விளங்கும் அருள் விளக்கில் மிக ஆழ்ந்தாழ்ந்து ஊன்றி நினைந்து நினைந்து வேறு எந்த நினைப்பிலும் செல்லாது நிற்றல் வேண்டும். வேறு நினைப்பில் செல்லுந்தோறும் மீண்டும் மீண்டும் நம் மனத்தை இழுத்து சிறநடு அருள் ஒளியில் நிலை கொள்ளச் செய்ய வேண்டும். அவ்வாறு பழகி பழகி அருள் ஒளியில் லைக்க லைக்க நமது இந்திரிய கரண ஜீவ உணர்வு முழுமையும் அங்கேயே நிலை கொள்ளும். இப்படி அக அருளம்பல அனுபவம் பெற முயன்று இந்த பாடலில் கண்டபடி ஓர்மையோடு உள்ளாழ்ந்து இருந்து மேன்மேலும் இறையருட் பெருமையையும் விரிவையும் பேரருட் பெருந்தயாகுணத்தையும் விசாரித்து விசாரித்து போற்றி போற்றி நெகிழ்ந்திடுதல்தான் முறை. அவ்வாறு நெகிழ்ந்து நெகிழ்ந்து வேறு எந்த எண்ணமும் எதிர்பார்ப்பும் இல்லாமல் தொழுகின்ற போது தூய அன்பு பிறக்கும். கடவுள் ஒருவரே வேண்டும், வேறு எதுவுமே வேண்டுவதில்லை என்ற சத்விசார தெளிவு அங்கே பெருக அத்தூய அன்பே நிறைந்து தயா நெகிழ்வும் கண்ணீர் பெருக்கும் உடலெல்லாம் நனைந்திடச் செய்யுமா. உண்மையாக கடவுளை காண வேண்டில் அழுத கண்ணீர் மாறுமா என்ற நிலை அனுபவமாகும். இவ்வாறு நினைவும் துதியும் விசாரமும் ஏற்பட்டு கொண்டிருந்தால் அம்பலவாணனைக் கண்டு நாம் போய் அவரே ஆகி வாழலாம். அடுத்து 2வது பாடலில் உகும் தருணம் உற்றவரும் பெற்றவரும் பிறரும் உடைமைகளும் உலகியலும் உற்ற துணை அன்றே என்கின்றார். நன்கு யோசித்துப் பார்த்தால் உலகிலே யாரும் உற்ற துணை ஆகார், எதுவுமே உற்ற துணை ஆகாது என்பது புரியும். உலகியல் வாழ்வில் பொருள் தேடி ஓடி ஓடி உழைக்கிறோம், பெரும்பொருள் சேர்க்கிறோம். சுற்றமாய் உள்ளவர்களும் பிறரும் நம்மை மதிப்பதாகவும் போற்றுவதாகவும் நினைக்கிறோம். ஆனால் சற்று உள்ளாழ்ந்து பார்த்தால் அவர்கள் நம்மை மதிக்கவில்லை, நம்மிடமுள்ள பொருளையே மதிக்கிறார்கள் என்பது புரியும். இவர்களெல்லாம் துணை அல்ல. பொருள் இல்லை என்றால் இவர்கள் நம்மை திரும்பிக் கூட பார்க்க மாட்டார்கள். எனவே என்றும் துணையான
மெய்ப்பொருளையே தேடல் முறையாம். அறிவுடைய செயல். அடுத்து 3வது பாடலிலே பணிந்து பணிந்து அணிந்து அணிந்து பாடுமினோ உலகீர், பரம்பரமே சிதம்பரமே பராபரமே வரமே என்கின்றார். இறைவனை நாம் எப்படியெல்லாம் போற்றி பணிதல் வேண்டும் என்பதை தெளிவிக்கின்றது இப்பாடல். என்று நீ அன்று நான் என்பது போல் காலகாலமாக நமக்கு உள்ளும் புறமும் நிறைந்திருந்து வேண்டுவனையெல்லாம் கொடுத்து காத்து வரும் ஆண்டவரை எப்படியெல்லாம் ஏற்றி ஏற்றி போற்றி போற்றி பணிந்திட வேண்டும். மேலும் நாம் அவர்மயமாகி நம் தனி அனுபவம் கெடாது வாழவும் செய்ய உள்ளார். ஈற்றில் பேரின்ப சச்சிதானந்த வாழ்வு நமக்கு தரவும் உள்ளார் எனும்போது அவரது பேரருட்பெரும் தயவை என்னென்பது? வேதாந்த சித்தாந்த அனுபவத்திற்கு மேல் சுத்த சன்மார்க்க சத்திய பொருளாக உள்ள தேவாதி தேவா என தைல தாரை போல் கண்ணீர் பெருக்கோடு பணிந்து பணிந்து அணிந்து அணிந்து பரம்பரமே சிதம்பரமே பராபரமே வரமே என அழகுறப் புனைந்து பாடுதல் வேண்டும். பணியும் பணியே பணியாய் அணியில் தனியும் தனியா தருக்கு. பணியும் பணியே பணியாய் அணியில் தனியும் தனியா தருக்கு என்பது இனிய தயவு குரல். அண்ட சராசரமெல்லாம் தன்னிலிருந்து வெளியாக்கி ஆதியிலிருந்து விளங்கும் எல்லாம் வல்ல தனித்தலைமை பெரும்பதியை பணிவதே பணியாகக் கொண்டு அவர் அருளை வேண்டி நமது அகங்காரம் பெருமிதம் ஒழித்தல் வேண்டும். இப்பாடலின் இறுதியில் கனிந்து உளத்தே கனிந்து நினைந்து உரைத்திடில் என்கின்றார். கணித்தலே கணிந்திடலாக ஓதப்பட்டுள்ளதாம். கணக்கிட்டு பதிவு செய்தல் என்பதாம். இறைவன் நாமத்தை பொருளுணர்ந்து கணக்கிட்டு நினைத்த வண்ணம் இருத்தல் ஆகும். அதாவது எங்கே கடவுள் எழுப்பப்படுகின்றார் என்றால் இறைவன் எங்கும் நிறைந்திருக்கின்ற போதும் அதிதீவிரமாக தொடர்ந்து எண்ணப்படும் இடத்தில் எழுப்பப்படுகின்றார் என்பதாம். அப்படி எண்ணி எண்ணி இதுவரை காணாத காட்சியும் அனுபவமும் பெறுவோம் ஆக. 4வது பாடலில் அனித்திய உலக வாழ்வின் நிலையாமையை புட்டு புட்டு வைக்கின்றார். கண்டதெல்லாம் அனித்தியமே, கேட்டதெல்லாம் பழுதே, கற்றதெல்லாம் பொய்யே, நீர் கழித்ததெல்லாம் வீணே, உண்டதெல்லாம் மலமே, உட்கொண்டதெல்லாம் குறையே, உலகியலீர் என்கின்றார். உலகியல் வாழ்வின் இன்ப துன்பம் அனித்தியம் என்பதை நம் உள்ளம் தெள்ளத் தெளிவாக அறிந்து உணர்ந்து மேலான சன்மார்க்க வாழ்வு வாழ வரவேண்டும். நாம் எல்லோரும் பலருக்கும் பலவிதமான பிரச்சனைகள் இருப்பதாக நினைக்கிறோம். ஆனால் நமது எல்லோருடைய உண்மையான ஒரே பிரச்சனை அறியாமைதான். நேற்றிருந்த இன்பம் இன்று இல்லை, இன்று இருக்கும் இன்பம் நாளை இல்லை. நேற்று இருந்த துன்பம் இன்று இல்லை, இன்று இருக்கும் துன்பம் நாளை இல்லை. எல்லாமே வருவதும் போவதுமாக விளங்கி அதற்கு நாம் வாழ்நாளெல்லாம் பாடுபட்டு ஒரு நாள் இறக்கிறோம். பின் இந்த உலகியல் எங்கே? பிரச்சனைகள் எங்கே? இன்ப துன்பம்தான் எங்கே? ஆழ்ந்தாழ்ந்து இறைவனிடம் வேண்டி உண்மையை அறிந்து அருளம்பல அனுபவம் பெற்று யாவரையும் அன்போடு வாழ வைத்து நித்திய வாழ்வு பெறுவதுதான் பேரறிவுடைய செயலாகும். அடுத்து 5வது பாடலில் இன்புறலாம் எவ்வுலகும் ஏத்திட வாழ்ந்திடலாம் எல்லாம் செய் வல்ல சித்தி இறைமையும் பெற்றிடலாம் என்கின்றார். இதற்கு மேல் நமக்கு என்ன வேண்டும்? இன்புறலாம் எவ்வுலகும் ஏத்திட வாழ்ந்திடலாம் எல்லாம் செய் வல்ல சித்தி இறைமையும் பெற்றிடலாம். பெருமானின் வழிமுறை நமது ஆன்ம அகம் நின்று ஆன்மநேய ஒருமைப்பாடு கண்டு ஆருயிர்களுக்கெல்லாம் அன்பு செய்து வாழும் வழிமுறை. இதுவரை சொன்னவர்களின் புற ஜீவகாருண்யம் என்பது வேறு, வள்ளல் பெருமான் சொல்கின்ற ஜீவகாருண்யம் வேறு. சன்மார்க்கத்தில் ஒவ்வொரு மனிதனும் அக ஆன்ம நிலையில் இருந்து பார்க்கும்போது இறையொளி அணுகொண்ட ஆன்மாவாக யாவரும் உள்ளதை கண்கூடாக காண முடிகின்றது.
அதற்கு உள்ளீடாக பரமபிதாவான இறைவன் எழுந்தருளுகின்றார். இதற்கு மேல் இறைவனிடத்து பேரன்பு கொண்டும் உள்ளே போற்றுவதும் வெளியே அவரே ஆன எல்லா மனிதர்களுக்கும் ஜீவர்களுக்கும் ஜீவ தயவு செய்து உயிர் விளக்கம் பெற அறிவு விளக்கம் பெற உதவுவதும் வேண்டும். இதற்கு மேல் இறைவனிடத்து பேரன்பு கொண்டு உள்ளே போற்றுவதும் வெளியே அவரே ஆன எல்லா மனிதர்களுக்கும் ஜீவர்களுக்கும் ஜீவ தயவு செய்து உயிர் விளக்கம் பெற அறிவு விளக்கம் பெற உதவுவதுமாக வாழ்கிறான். இதனால் அவனை சூழும் ஒவ்வொரு மனிதனும் மேலான நல்வாழ்வு பெற வழியாகிறது. இப்படி பிறரை வாழ வைத்து அதனால் இறை மெய்யறிவும் மெய்யன்பும் பெற்று மேலான கடவுள் உண்மை விளக்கம் பெறுகிறான் சன்மார்க்கி. இப்படியாக அகம் ஆண்டவரை போற்றிடுவதும் புறம் ஜீவகருணை ஒழுக்க வாழ்வு வாழ்வதுமே இவனுக்கு அத்வைத அனுபவம் தருவதும் அந்நிலை அனுபவம் கெடாது அங்கிருந்து அனகமாக விரிந்து வாழவும் செய்யும் என்பது பெருமானின் வெளியீடாகும். அப்போது எல்லாமே இன்பம்தான், எப்போதுமே இன்பம்தான். துன்பம் என்பது எல்லளவும் இல்லை. அப்படியான நிலை அடைந்தாரை எல்லா உலகமும் போற்றுகின்றது என்றால் அதுதானே இயல்பு. அடுத்த பாடலில் தீமையெல்லாம் நன்மை என்றே திருவுளம் கொண்டருளி சிறியேனுக்கு அருளமுத தெளிவளித்த திறத்தை என்கின்றார். நம் பெருமான் இரக்கமே வடிவானவர், கருணாமூர்த்தி, எளிமைக்கு எளிமையானவர், எதையுமே விரும்பாதவர், இறைவனின் பேரருள் பெற்றவர். அவர் ஒன்றை விரும்புகின்றார் என்றால் அது மனித சமுதாயம் நல்வாழ்வு பெற வேண்டும் என்பதே ஆகும். அப்படி இருக்க அவர் எவ்வளவு கீழிறங்கி தன்னை தாழ்த்திக் கொண்டு எனது தீமையை எல்லாம் இறைவன் நன்மை என்று கொண்டு எனக்கு அருளமுது அளித்தார், அவர் தயாமாட்சியை என்னென்பது என்கின்றார். நம் ஆர்வுயிர்க்கு உயிர், நம் மகா பிரபு, நம் மகா குரு, அவரே இப்படி தன்னை தாழ்த்திக் கொண்டு வேண்டுவாராகின் கீழ்க்கடையர்களுக்கெல்லாம் கீழ்க்கடையராகிய நாமெல்லாம் எப்படி வேண்ட வேண்டும்? எவ்வளவு பணிவு வேண்டும், எவ்வளவு நெகிழ்வு வேண்டும்? சிந்தித்து சிந்தித்து எல்லையிலா பணிவும் அடக்கமும் கொள்ள வேண்டும். பெருமான் உரைநடை பகுதியில் அனுபவம் பெறுவது எப்படி எனில் இவைகளை படிப்பால் அறியக்கூடாது என்றும், அறிவது எப்படி என்றால் ஒழுக்கம் நிரம்பி கருணையே வடிவாக நிற்கும் விசார சங்கற்பம் உண்டானால் நாம் தாழும் குணம் வரும். அத்தருணத்தில் திருவருள் சக்தி பதிந்து அறிவு விளங்கும் என்கின்றார். ஒழுக்கமயமாகி கருணை மயமாகி எல்லையிலா பணிவு கொண்டு தொழ பெருமானே நம் யாவர்க்கும் அருளாசி வழங்க வேண்டும். அடுத்து 7வது பாடலில் நீர் பிறரோ யான் உமக்கு நேய உறவலனோ நெடுமொழியே உரைப்பன் அன்றி கொடுமொழி சொல்வேனோ என உலகிலுள்ள எல்லோரையும் பரிவோடு அன்போடு சொல்லி அழைப்பு விடுக்கின்றார் பெருமான். சாதாரண உலகியல் வாழ்விலே பலரால் போற்றப்படும் பெரிய மனிதர் அவரே பிறரிடம் நம்மை காட்டி இவர் என் உறவுக்காரர், எனக்கு வேண்டியவர் என்று சொன்னால் உடனே எவ்வளவு பெருமைப்பட்டுக் கொள்ளுகிறோம். அப்படி இருக்க இறைவனின் பூரண அருள் பெற்று பொன்னொழி தேகம் பெற்று கற்பூர மனம் கொண்டு விளங்குகின்ற பெருமான் நான் உங்களுக்கு நெருங்கிய உறவு, நீங்கள் நல்வாழ்வு பெற வேண்டும் என்ற குற்றமற்ற ஆவலினால் மேலான நல்லதையே சொல்கிறேன் என்கின்றார். எவ்வளவு அன்பு, எவ்வளவு கருணை இருந்தால் இப்படி பணிவோடு சொல்லுதல் கூடும்? அந்த உறவு பரமசத்தியம். அவரது திருவார்த்தைகளும் பரமசத்தியம் என்பது அருள் அம்பல அனுபவம் பெறும் ஆன்ம நேயர்கள் காண்கின்றார்கள். எனவே நாமும் தேவவாக்காக அவர் மொழிகளை ஏற்று பேரின்ப வாழ்வு வாழ அக அம்பலமடைய சதா முயல வேண்டும். அடுத்த பாடலின் இறுதியில் கரைந்து கரைந்து உளம் உருகி கண்களில் நீர் பெருகி கருணை நடக்கடவுளை உட்கருதுமினோ கழித்தே என்கின்றார். கரைந்து கரைந்து உளம் உருகி கண்களில் நீர் பெருகி
கருணை நடக்கடவுளை உட்கருதுமினோ கழித்தே என்கின்றார். என்ன வரிகள்! கேட்கும்போதே அன்பர்கள் உள்ளம் நெகிழ்கின்றது. கேட்பது, நெகிழ்ந்து சிந்திப்பது, சிந்தித்து உளம் உருகுவது, உருகிய அன்பாலே கண்ணீர் பெருகிட அவரை இன்னமும் காணவில்லையே என்ற பேரேக்கம் கொள்வது, மேலும் சத்விசார மயமாகி அவரை சார்ந்து உண்மை காண முயல்வது என வாழ்ந்தால் அக அனுபவம் பெறலாம். அடுத்து 10வது பாடலில் மோச உரை என நினைத்து மயங்காதீர் உலகீர், முக்காலத்தினும் அழியா மூர்த்தம் அடைந்திடவே என்கின்றார். உலக மக்கட் சமுதாயம் அக விழிப்புடன் வாழ வரவேண்டும். புறத்திருந்து உலக மக்கள் யாவரும் ஒன்றுபட்டு வாழ எவ்வளவோ முயற்சிகள் செய்யப்பட்டுவிட்டது. பெரியோர்களால், சமயங்களால், மதங்களால் அதை செய்ய முடியவில்லை. இதை உணர்ந்து அக விழிப்பு அடைந்து, அதாவது மனிதன் தனது ஆன்ம உண்மை கண்டு அங்கிருந்து வாழ வழி சொல்லும் சுத்த சன்மார்க்கத்தை சார்தல் வேண்டும். மெய்ஞானம் பற்றிய உண்மையான விஞ்ஞானம் அருள் அறிவியல் வள்ளல் பெருமானின் வழிமுறை. பாரபட்சமில்லாது உலகிலுள்ள யாவரும் பொது நோக்கோடு இதை ஆய்வு செய்து பயன்கொள்ள வரவேண்டும். வந்தால் இதுவரை அறியாத உண்மைகளை அறியலாம், பெரும் சுகமும் பெறலாம். உலகமெல்லாம் ஒருவர் பிரிதொருவர் வாழ எங்கும் உதவுவதைக் கண்டு அன்புமய உலகம் உருவாகுவதையும் காணலாம். அடுத்து 12வது பாடலில் திருநெறி ஒன்றே, அதுதான் சமரச சன்மார்க்க சிவநெறி என்று உணர்ந்து உலகீர் சேர்ந்திடுமின் ஈண்டு என்கின்றார். திருநெறி என்பது சமரச சுத்த சன்மார்க்கம் மட்டுமே என்பதை உறுதிபட கூறுகிறார். இறைவனே அண்டசராசரம் எல்லாம், எல்லா மனிதர்களும் ஜீவர்களும் பஞ்சபூதங்களும் அதன் கலப்பில் விளங்குகின்ற எல்லா பொருள்களும் அவரின் விரிவு. அண்டசராசர ஒவ்வொரு அணுவிலும் அகத்துக்கு அகமாக அவர்தான் விளங்குகின்றார். எனவே உண்மையில் உள்ளது கடவுளும் அவரது அருளுமே ஆகும். ஒவ்வொரு அணுவிலும் அருட்பூரணம் நிறைய அது தனி அனுபவம் கொண்டு விளங்க வல்லதாகிறது. ஆன்மானு ஒவ்வொரு அறிவு தேகம் கொண்டு வளர்கிறது. இறுதியில் அது மனித தேகம் பெற்று ஆறறிவு நிரம்பி பக்குவம் பெற்று அருள் மயமாகிட ஆண்டவரே அருளால் அருள்கின்றாராம். பூரண அருட்பக்குவம் பெறத்தான் மனித வாழ்வாகும். அப்படி எனும்போது கடவுள் அருள் பெறுவதுதான் இதற்கு வழியாக உள்ளது. எனவே அருள் நெறியாக அருள் பெறுவதையே குறிக்கோளாக கொண்ட வாழ்வு முறையை வள்ளல் சமரச சுத்த சன்மார்க்கமாக தந்துள்ளார்கள். ஜீவ தேகமே ஆலயங்கள், அதில் சிறநடு சிற்றம்பலத்தே ஆண்டவர் விளங்குகின்றார். எனவே கொல்லக்கூடாது, புலால் புசிக்கக்கூடாது என்பதால் இம்மார்க்கத்தில் முதலில் ஒருவன் கொலைபுலையை விட்டுவிட வேண்டும். அடுத்து ஜீவகாருண்யத்தால் மட்டுமே கடவுள் அருளை பெற முடியும் என்றும், கடவுள் அருள் என்பது கடவுள் தயவு அல்லது கடவுள் இயற்கை விளக்கம் என்றும், ஜீவகாருண்யம் என்பது ஜீவர்கள் தயவு அல்லது ஆன்ம இயற்கை விளக்கம் என்றும் தெரிவிக்கிறார். சிறிய தயவாகிய ஜீவ தயவைக் கொண்டு பெரும் தயவாகிய கடவுள் அருளை பெற வேண்டும் என்கின்றார். ஜீவகாருண்யம் என்பது ஜீவர்களுக்கு ஜீவர்கள் விஷயமாக உண்டாகின்ற ஆன்ம உருக்கத்தைக் கொண்டு வழிபாடு செய்தலாகும். அதாவது ஜீவர்கள் பசி, தாகம், பிணி, இச்சை, எளிமை, பயம், கொலை, ஆபத்து இவைகளால் துக்கப்படுவதைக் கண்டபோதும் கேட்டபோதும் அதை நீக்கி இன்பம் உண்டாக்குவது அதன் பிரயோஜனம் ஆகும். ஜீவகாருண்யம் விளங்குகின்ற பொழுது அன்பும் அறிவும் உடனாக நின்று விளங்கும். அதனால் உபகார சக்தி விளங்கும். அதனால் எல்லா நன்மைகளும் தோன்றும் எனவும், ஜீவகாருண்யம் உண்டானால் அருள் உண்டாகும், அருள் உண்டானால் அன்பு உண்டாகும், அன்பு உண்டானால் சிவானுபவம் உண்டாகும் என்கின்றார். அதன்மேல் இந்திரிய, கரண, ஜீவ,
ஆன்ம ஒழுக்கமுடன் வாழ அருளொளி இந்த 4 நிலைகளிலும் நிறைந்து நாம் நித்தியத்துவம் பெறவும் முடியும் என்கின்றார். அதற்கு காலமுள்ள போதே எல்லா உயிர்களையும் தம்முயிராக பார்க்கும் உணர்ச்சியை வருவித்துக் கொள்ளல் வேண்டும். இந்த உணர்ச்சி வந்தவன் எவனோ அவனே கடவுளை காண்பான், அவனே இறைவனும் ஆவான் என்கின்றான். சத்விசாரம் பரோபகாரம் எனும் 2 துவாரங்களே இவற்றிற்கு உள்ளது என்றும் அதன் வழி நாம் மெய்யனுபவம் பெற வேண்டும் என்கின்றார். இறுதியாக அக ஆன்மானுபவம் பெற்று அதற்குள்ளீடாக உள்ள இறை அனுபவம் பெற்று அனக வாழ்வால் சிற்சபை பொற்சபை அனுபவம் பெற்று மரணமிலா பெருவாழ்வில் வாழலாம் என்பது சுருக்கமாக அவர் வழியாம். இது இனிமேல் வரவுள்ள நெறி என்பதால் வருநெறி என்றும், சத்திய அதிஉன்னத நெறி என்பதால் பெருநெறி எனவும் பாடியுள்ளார். இனி 17வது பாடலில் படியாத படிப்பை படித்திடலாம், உணர்ந்திடலாம், பற்றிடலாம் சுகமே என்கின்றார். இதுவரை உலக மக்கள் பொருள் சம்பாதிக்கவும் ஓரளவு இறையருள் பெறும் வழிமுறைகளைக் கொண்டு சில பல சித்திகளை பெற்றும் வெற்று பாவனை யோகம் என எதையதையோ பெரும்பாடுபட்டு அறிந்து முடிவில் அழிவே கண்டனர். சாகா கல்வியை கற்று ஜீவதயவோடு வாழ்ந்து இறை பூரண அருள் பெறும் வழிமுறையை அறிந்து உணர்ந்து அதை பற்றி கொண்டு வாழ்ந்து சுகம் பெறலாம் வாருங்கள் என்கின்றார். அடுத்து 18வது பாடலில் சுகமறியீர் துன்பமொன்றே துணிந்தறிந்தீர் உலகீர் என இரக்கத்தோடு பாடுகிறார். சுகம் என்பது கற்று அறிவதல்ல, அனுபவத்தால் அறிவது. துன்பம் நமது நிழல் போல் வாழ்நாள் முழுமையும் நம்மோடு ஒரு பக்கம் இருக்க கொண்டு வாழ்கின்றோம். அதோடு சூது அறிந்தும் வாதறிந்தும் அதை கெட்டிக்காரத்தனமாகவும் கருதி ஏமாறுகின்றோம். அதனால் மென்மேலும் துன்பமே அடைகின்றோம். அடுத்து தூய்மை அறிந்திலீரே என்கின்றார். இந்த தூய்மை எப்படி உண்டாகும்? அன்பு பெருக்கால் ஆன்ம நெகிழ்ச்சியால் உள்ள தூய்மை உண்டாகும். அப்படி தூய்மை உண்டானால் அருளொளி அனுபவம் ஆகும். மேல் தற்சோதனையும் சதா சிறநடு சிற்றம்பலம் நின்று உள் உருகுதலும் வேண்டும். புறத்தே அருள் பெற்றுத்தரும் எண்ணம் சொல் செயல் என எப்போதும் வாழ அகநிலை வாழ்வு அருளால் சித்திக்கும். அடுத்து 19வது பாடலில் நான் உரைக்கும் வார்த்தையெல்லாம் நாயகன் தன் வார்த்தை நம்புமினோ நமரங்கால் என்றும் ஏனுரைத்தேன் இரக்கத்தால் எடுத்துரைத்தேன் கண்டீர் யானடையும் சுகத்தினை நீர்தான் அடைதல் குறித்தே என்கின்றார். கருணாமூர்த்தியாகிய வள்ளல் பெருமானின் உள்ளமெல்லாம் இறைவனே நிறைந்து திருநடனம் புரிந்து கொண்டு அவரது என ஏதும் இல்லாது தன் செயல் என் செயல் தன்னுரு என்னுரு என விளங்கும்போது வெளியாகிய திருவருட்பா பாக்கள் யாவும் எம்பெருமானின் வார்த்தைகளே என்பது மெய்யாகும். மேலும் இதை வெளியிடுவது கூட பிறர்பால் கொண்ட எல்லையில்லாத இரக்கத்தினாலும் ஐயோ இவர்கள் உண்மையை அறியாது எவ்வளவு காலமாக துன்பப்படுகின்றார்கள் என்று தானே அவர்களின் துன்பத்தை அனுபவிக்கும் உள்ள பாங்காலும் உரைக்கிறார். வாடிய பயிரை கண்டே வாடியவர் மனித சமுதாயம் படும் துன்பத்தை எப்படி பொறுப்பார்? இதையெல்லாம் எண்ணி பார்த்தாலே யார் இப்படியெல்லாம் சக மனிதர்களுக்காக ஜீவர்களுக்காக வாடியுள்ளார்கள் என்று வியக்க வேண்டி உள்ளதே மெய். அடுத்து 23, 24, 25, 26வது பாடல்களில் மரணமிலா பெருவாழ்வை மிகவும் வலியுறுத்துகிறார்கள். அதில் ஒரு பாடலை பார்ப்போம். இறந்தவரை எடுத்திடும்போது அரற்றுகின்றீர் உலகீர் இரவாத பெருவரம் நீர் ஏன் அடைய மாட்டீர் மறந்திருந்தீர் பிணிமூப்பில் சம்மதமோ நுமக்கு மறந்தும் இதை நினைக்கில் நல்லோர் மனம் நடுங்கும் கண்டீர்
சிறந்திடு சன்மார்க்கம் ஒன்றே, பிணி மூப்பு மரணம் சேராமல் தவிர்த்திடும்கான், தெரிந்து வம்மின் இங்கே. பிறந்த பிறப்பிதிற்றானே, நித்திய மெய்வாழ்வு பெற்றிடலாம், பேரின்பம் உற்றிடலாம் விரைந்தே என்பது அவருடைய வழிமுறையின் முடிந்த அனுபவ வாழ்வை வெளிப்படுத்தும் பாடலாம். நித்திய வாழ்வு வாழப் பிறந்துள்ள மனிதன் பிணியாலும் மூப்பாலும் மரணத்தை அடைவதே இயற்கை எனக் கொண்டு துன்புற்று மடிகிறானே என்று பலவாறு இருக்கின்ற உண்மைகளை மனித சமுதாயம் அறிந்து தெளிவு பெற்று சுத்த சன்மார்க்க வாழ்வு வாழ அழைக்கின்றார். மனிதன் வாழப் பிறந்தவன். மரணமடைவதை தடுத்து கொள்ள சன்மார்க்கம் சாரல் வேண்டும் என்கின்றார். ஜீவதயவோடு வாழ்ந்து மெய்யறிவு மெய்யன்பு பெற்று மேலான நிலைக்கு ஏற பகுத்தறிவு பெற்ற மனிதன் தீவிரமாக முயல வேண்டும். இறைவனும் இப்படியான வாழ்வு பெறவே பிரபஞ்ச நடனமும் நிகழ்த்துகின்றார். அதனால் பற்றிக் கொண்டுள்ள எல்லா பற்றுகளையும் விட்டு அருள் அம்பலப்பற்றே பற்றிக் கொள்ள வேண்டும். அப்போதே மரணமிலா பெருவாழ்வில் ஓங்கலாம் என்கின்றார். நிறைவாக 27, 28வது பாடலில் சன்மார்க்கமே நன்மார்க்கம், இச்சன்மார்க்கம் பற்றி வாழும் சன்மார்க்கர் அதி உன்னத மேல்நிலை பக்குவமாகிய அனகானந்த வாழ்வு பெறும்போது கடவுளரின் அருள் அல்லது சுத்த தயா பெருங்குணத்துடன் விளங்குவர். இவர்களுக்கு எல்லாமே பதியாக உள்ளார். அவர்கள் முற்றிலும் பிணி மூப்பு மரணம் தவிர்த்து சிற்றபையில் அமுதுண்டும் பொற்சபை அனுபவம் கொண்டும் நித்தியானந்த வாழ்வு வாழ்வர். இப்படி ஒளிநெறியின் முழு பயன் கொண்டு ஆனந்தித்து வாழ்வதைக் கண்டு பிறரும் தம் அடர் இருள் இடர் நெறிகளை விட்டுவிட்டு இங்கு வந்து சேர்ந்து கொள்ளுவார்கள், பெரு நன்மையும் பெறுவார்கள். எனவே முழு நம்பிக்கையோடு அருளம்பலம் பற்றி வாழ வாருங்கள் என்கின்றார். பெருமான் அகத்தே உடனிருந்து உதவுவதை அன்பர்கள் ஏற்கனவே உணர்ந்த வண்ணம் உள்ளதே சத்தியம். மேலும் பதியை ஓர் உறவென்று அடைந்து உலகீர் போற்றி மகிழ்ந்திடுமின் உள்ளமெலாம் கனிந்து உருகி உள்ளபடி நினைந்தே என 28வது பாடலை நிறைவு செய்கிறார். நமக்கு என்றென்றும் தாயாய் தந்தையாய் குருவாய் நண்பனாய் துணையாய் உறவாய் உள்ள பதியை ஓர் உறவென்று அடைந்து போற்றி போற்றி பணிந்து உள்ளத்தில் எல்லையிலா அன்போடு கனிந்து உருகி நாளும் ஏற்றுவோம். தவறாது அவரும் உள்ளே எழுந்தருளி அருள்வார். தயவுடன் வாழ்க. தயவு.